கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்களே அவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கென்று ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்பேற்பட்டதான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் இந்த நாளினுடைய இந்த பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீசஸ் லவ் லெட்டர் ரிட்டர்ன் இன் பிளட். ஜீசஸ் லவ் லெட்டர் ரிட்டர்ன் இன் பிளட். இரத்தத்தில் எழுதப்பட்ட இயேசுவின் அன்பு கடிதம் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி பாடத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ நம்ம இந்த ஒரு பாடங்களெல்லாம் ஏன் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஒரு காரியத்தில் பந்தியில் கை வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆயத்தமாயிட்டுருக்குறோம். ஸோ இப்படி ஆயத்தமாயிட்டுருக்கிற நம்ம நிறைய காரியங்களை நிறைய பாடங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப நம்மளை குறித்து டீப்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு டைமை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கக்கூடிய இந்த டைமில் ஏன்னா ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் மீ, என்னை சேர்த்து கூட, நம்ம எல்லாருமே நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த பந்தியில் கை வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து ஒரு தெளிவான ஒரு கான்ஷியஸ்லேருந்து நம்மளை பர்சனலாக டீப்பாக யோசித்து பார்த்தா, ஆர் வி ரெடி? நாளைக்கு கை வைக்கக்கூடிய அந்த பந்தியில் நம்ம ரெடியாக இருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் உள்ளுக்குள்ளே பதில் தோணும். பட் இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து இந்த ஒரு சிந்தையோடு நம்ம இந்த பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாளைக்கு கை வைக்கக்கூடிய அந்த பாத்திரம் அது சாதாரண ஒரு பாத்திரம் இல்லை. அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் முதலாம் முறைகளை வந்து வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கையினுடைய எக்ஸ்ட்ரீமான ஒரு சாக்ரிஃபைஸ்னுடைய ஒரு சிம்பிளாக எதை கொடுத்துட்டு போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 எம்பளம்ஸ். அப்படின்னா இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உச்சக்கட்டமான பாடுகள், இந்த எக்ஸ்ட்ரீம் பெயின், நம்முடைய ஆண்டவர் இந்த ஒரு உச்சக்கட்டமான பாடுகளில் சிந்தையில் அவருக்கு எக்ஸ்ட்ரீமான வலி இருந்துச்சு, ரொம்ப ட்ரையல்ஸ் போச்சு. அதே நேரத்தில் அவர் சுற்றி இருந்த ஜனங்கள் கொடுத்த அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு மோசமான வார்த்தையினால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு அவமானத்தை என்ன பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா தாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன ஆனார்னு பார்த்தீங்கன்னா சிலுவையில் மரிச்சார் நாம் பார்க்குறோம். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த அந்த சிலுவை மரணத்தை என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரூசிஃபிகேஷன். இந்த குரூசிஃபிகேஷன் ஒரு வார்த்தை இருக்கு, லத்தீன் வேர்டு. ஸோ இந்த லத்தீன் வேர்டு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூக்ஸ் அப்படின்னா கிராஸ் அப்படின்னு அர்த்தம், ஃபிகர் அப்படின்னா டு ஃபாஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த ஒரு குரூசிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம எந்த பாயிண்ட்டுக்குள்ளே போக மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்தையில் இல்லை வந்து ஒரு மைண்ட் அளவில் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு பாடுகளுக்குள்ளே போனார், எந்த அளவுக்கு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்குள்ள சிந்தையில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறதில்ல. நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலாக ஃபிசிக்கலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த குரூசிஃபிகேஷனுக்குள்ளே போகும்போது சரீர பிரகாரமான விதத்தில் ரீதியில் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான வலியை நம்முடைய ஆண்டவர் தாங்கி இருக்கிறோம். நான் அந்த வார்த்தை சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீமான பெயின். எக்ஸ்ட்ரீமான பெயின் அப்படின்னும் போது நம்ம லைஃப்பில் நமக்கு பெயின் வரும் பார்த்தீங்களா, ஃபிசிக்கலாக சில ரீதியில் வரும் பெயின். அந்த என்ன பேர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற வார்த்தையே பொருந்தாது. ஆனால் நம்ம சொல்லுவோம், சிம்பிளாக சொல்லிட்டோம், எனக்கு எவ்வளோ பெயின் இருக்குது தெரியுங்களா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வலி இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பெயின் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இந்த கடைசி சில மணி நேரத்தில் ஃபிசிக்கலாக ஒரு பட்ட அந்த அவமானம், ஃபிசிக்கலாக பட்ட அந்த ஒரு வலி, அந்த எக்ஸ்ட்ரீமோட கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய வலியும் எங்களுடைய வலியும் ஃபிசிக்கலாகவே என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரே பண்ண முடியாது.
அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீர ரீதியாக பட்ட பாடுகள் எவ்வளோ வலி கொடுத்துருக்கோம், அது எந்த அளவுக்கு பெயினாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த அவரை யார் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலாத்து முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. பிலாத்து முன்னாடி நிற்க வச்சும்போது ஒட்டுமொத்த யூத மார்க்கமே யாருக்கு அகேன்ஸ்டாக நின்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு அகேன்ஸ்டாக நின்றுருக்குது. நின்றுட்டு இருந்து அந்த பிலாத்து முன்னாடி நிற்க வச்ச உடனே பிலாத்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு யாரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு ரிலீஸ் பண்ணிடலாம். பட் அந்த யூத மார்க்கம் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக, அந்த ரொம்ப ஆக்ரோஷமாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவரை என்ன பண்ணணும், சாகடிச்சணும் அப்படின்ற ஒரு மைண்டில் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே பிலாத்து என்ன முடிவு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ கொடூரமான ஒரு மரணத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா, இவர் அட்லீஸ்ட் இவரை வார்னால் அடிப்பிச்சு என்ன பண்ணிடலாம், விடுதலாக்கிறதுக்கு பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி என்ன கொடுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரை வாரநாள் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணிடுறாரு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துறாரு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 19 1 வசனம். யோவான் 19 1 அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சில சீக்வன்ஸ் நமக்கு எக்ஸாக்ட் நம்ம பார்க்க போறதா, பட் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம எப்படி நம்முடைய ஆண்டவர் ஃபிசிக்கலான ஒரு வழியை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிலாத்து என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா வார்னால் அடிப்பிடிச்சிருங்க அப்படின்றார். ஸோ அந்த வார் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இங்கிலீஷில் என்ன பார்த்தீங்கன்னா ரோமன் ஃப்ளாக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோமன்ஸினுடைய ஃப்ளாக்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோமன் கவர்மெண்ட்டு ஒரு குற்றவாளியை அவங்கள அந்த ஒரு சாட்டையில் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோமன்ஸ் ஃப்ளாக்ரம். இந்த ஃப்ளாக்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெதர் பெல்ட்டு, இந்த லெதர் பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டல் பால்ஸ் இருக்கும். அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா மெட்டல் பால்ஸு. அதில் ஒரு சில மிருகத்தினுடைய ஆட்டு மிருகமோ ஏதோ ஒரு மிருகத்தினுடைய அந்த எலும்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலும்புகளை துகள்கள் என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ மெட்டல் பால்ஸு ப்ளஸ் அந்த எலும்பு துண்டுகளை அப்படின்னு பண்ணி பின்னி ஜாயின் பண்ணப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளாக்ரம். இது ஏன் இந்த மெத்தடில் ஃபார்ம் பண்ணோம், ஏன் மெட்டல் பால், வெறும் அந்த எலும்பு தூடு மட்டும் வச்சிருக்கலாம்ல, அது அந்த மெட்டல் பால்ஸ் ஏன் இன்க்ளூட் பண்ணணும் அந்த ரோமன் சோல்ஜர்ஸ்? ஏன்னா அவங்க அந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு ஒரு பொருள் சூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பொருளினுடைய வீரியம் தெரிஞ்சாதான் அதை என்ன பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பால் என்ன பண்ணுமா, அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் அடிக்கும்போது இந்த மெட்டல் பால் ஸ்கின்ல பட்ட உடனே இந்த ஸ்கின் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா சாஃப்டன் பண்ணுமா, இந்த மசில்ஸை இந்த உள்ளக்கிற அந்த தசைகளை அடிச்ச உடனே என்ன பண்ணும் அந்த இடத்த லூஸ் பண்ணி விட்டுரும், சாஃப்ட் ஆக்கி விட்டுரும். சாஃப்டான அந்த மசில்குள்ளே எது போய் பஞ்ச் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு போய் உள்ளே போய் குத்தும் போது அது ரொம்ப டீப்பாக அது நான் பார்த்தீங்கன்னா எலும்பு துண்டுகள் போய் அது கிழிக்க ஆரம்பிக்கும். ஆனால் சாதாரண டைட்டாக இருக்கிற மசிலில் அந்த எலும்பு துண்டுகள் போய் படித்தா என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆழமாக போய் பஞ்ச் ஆகாது. அதுக்காக தான் மெட்டல் பால்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளாக்ரம் என்ன பண்ண நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கட்டி வச்சு ஒரு பில்லர் இருக்கும், இதான் இந்த மாதிரி பில்லர் ஒன்று இருக்கும். இந்த பில்லர் நம்முடைய ஆண்டவரை கட்டி வச்சிருக்கிறாங்க. 2 சைடு சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க. இந்த 2 சைடு சோல்ஜர்ஸ் நிற்கக்கூடிய இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பால்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாட்டை எடுத்து ஒரு சைடு ஒருத்தர், ஆப்போசிட் சைடு ஒருத்தர், இந்த மாதிரி 2 டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. இப்படி அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாம்சத்தில் அந்த ஒரு பால் பட்டு அந்த இரும்பு அந்த ஒரு எலும்பு துண்டுக்கு அந்த தசையை கிழிச்சிட்டு வரும்போது அங்கே பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, அந்த இரத்த நாளங்கள் அது அப்படியே பிச்சுக்கிட்டு வருமா. அது ஸ்கின்னை நான் என்பதை அப்படியே ரிமூவ் பண்ணோம். அதே நேரத்தில் இப்போ அடித்து அந்த ஒரு காயம் அப்படி ஆழமாக ஏற்பட்ட உடனே இப்போ உடனே கீச்சு உடனே என்ன ஆக ஆரம்பிக்கும் பாடி அந்த இடத்துல ஸ்கின்னு. இப்போ உதாரணத்துக்கு வெட்டிக்கிச்சிங்க, நமக்கு என்ன பண்ண கொஞ்ச நேரம்லாம் ஆகிடும், அந்த இடம் வீக்கம் வந்துடும். கரெக்டாக இப்போ நம்முடைய ஆண்டவர் அடிக்கும்போது பிளைனாக இருக்கிற அந்த பாடியில் அந்த வெட்டு விழுந்த கொஞ்ச நேரத்துலேயே ஒரு சாட்டையடி விழுந்த கொஞ்ச நேரத்துலேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஆகணும் பார்த்தீங்கன்னா ஸ்வில்லாக ஆரம்பிச்சிருக்கும், வீங்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி எத்தனை அடி அடித்தாங்கன்னு நமக்கு தெரியாது, ஏதாச்சும் கவுண்டிங் இருக்கா? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அடித்தது கவுண்டிங் இருக்குது, அவரே சொல்லியிருப்பார். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரோமன் சோல்ஜர்ஸ் எத்தனை அடி அடித்தாங்க நமக்கு என்ன என்பது எக்ஸாக்ட் கவுண்டிங் இல்லை. ஆனால் எவ்வளோ ஆக்சுவலாக அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அன்மாசிஃபுல் அப்படின்னு அர்த்தம்,
இரக்கமற்றவர்கள் தான் இந்த வேலைக்கு வைப்பாங்களாமா. இப்போ பார்த்த உடனே ஐயோ பாவம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஹார்ட் இருக்கிற சோல்ஜர்ஸ் என்ன பண்ணணும், அதுக்கு வைக்க மாட்டாங்களாம். அப்படி அடிக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ் எப்படி அப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஒரு பர்சன், அந்த குற்றவாளியாக இருக்கிறவங்கள அவங்க இரக்கமே இல்லாமல் எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இப்போ யாரை நிற்க வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு நிற்க வச்சுட்டு அவங்களுடைய பலத்தை காட்டுறதுக்காக நம்முடைய பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் இந்த இடத்துல தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிளட்டு ஏறக்குறைய 125 மில்லி லிட்டர் லாஸ் ஆகிருக்கு. அவர் பாடியிலேருந்து பிளட் வெளியே வந்திருக்கும் இல்லையா, இந்த இடத்துல ஏறக்குறைய 125 மில்லி லிட்டர் என்ன ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு, வெளியே வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த டைமில் அடிக்கும்போது, பொதுவாகவே இந்த டைமில் இந்த சாட்டையை அடிக்கும்போது முதுகில் ஓங்கி ஒரு அடி அடித்தா, உதாரணத்துக்கு ஒரு கொம்பு இருக்குன்னு வச்சுங்க, ஓங்கி அடித்தா என்ன ஆகும் இம்மீடியட்டான்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ட்ரபிள் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஓங்கி முதுகில் ஒருத்தர் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் இம்மீடியட்டாக அவருக்கு இன்ஹேல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அவர் கொஞ்ச நாள் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா தூரம் போயிட்டு இன்ஹேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஆக்சுவலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு ஒவ்வொரு அடிக்கும் போதும் அவரால் என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத் பண்ண முடியல. இந்த மாதிரி அடிக்கும்போது என்ன பண்ணிடுவாங்களா, நிறைய பேர் வாமிட் எடுத்துருவாங்களாம். வாமிட் வந்துடுமா அந்த ஒரு பெயினை தாங்க முடியாமல். அதே நேரத்தில் சில நேரத்தில் நம்ம அந்த ஒரு சப்ஜெக்டில் கூட பார்த்துருக்கோம், அந்த போனை பற்றி பிரதர் தீபன் எடுக்கும்போது பார்த்துருக்குறோம். சில நேரத்தில் அடிக்கும்போது அந்த மனுஷன் சாகத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு யாருடைய அந்த ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் சோல்ஜர்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஒவ்வொரு ஸ்கார்ஜ் அடிக்கிறாங்க இல்லையா, ஒரு அடிக்கும்போது அந்த டைமில் அந்த வலி அந்த ஏற்படும் போது எப்பேற்பட்ட ஆட்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கத்தி கதறணும்னு தோணுமா. அதுக்கு என்ன பண்ணணும், கண்ட்ரோலே பண்ண முடியும். அந்த அளவுக்கு பெயின் இருக்குமோ ஒவ்வொரு அடியிலுமே நம்முடைய ஆண்டவர் அடித்த அடியில். அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படியே சரீரம் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கிழிக்கப்பட்டிருக்குது. அந்த அடி எப்படி இருந்திருக்கும் ஜஸ்ட்டு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். நம்ம தான் அங்கே கிரைஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம முதுகில் அந்த ஒரு சாட்டை அடி விழுந்தோடனே என்ன கண்டிஷன் போயிடும். நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மயக்கமாயிடுவாங்களாம். சில நேரத்தில் நம்ம கூட பார்த்துருக்கீங்களா, திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஃபோர்ஸை போய் இடித்து எங்கேயோ வெட்டு வந்துச்சுன்னு வச்சு நம்ம பாடி என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அன்கான்ஷியஸ்க்கு போயிடும். அது அந்த வலியை பேர் பண்ண முடியாமல் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனும் நிறைய பேர் போயிருக்கிறாங்களாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளோ எக்ஸ்ட்ரீமான பெயின் கூட என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தாங்கியிருக்கிறார். நம்ம சின்ன ஒரு வெட்டோ ஒரு கீழ்ச்சலோ ஒரு இதோ அது எவ்வளோ பெரிய வலியாக பார்த்துட்டு இருப்போம். அந்த வலி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டோம். அந்த மாதிரி ஒரு வழியில் இருக்கும் நம்முடைய மைண்ட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான விஷயத்தை திங்க் பண்ணாது. யாராச்சும் அந்த டைமில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பெயின் நமக்கு வலிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறோம், திடீர்னு யாராவது ஒருத்தர் பக்கத்தில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகிடும், இம்மீடியட்டாக ஒரு டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா திட்டிடுவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனில் கூட இந்த அடிக்கப்படக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி போயிட்டு ரொம்ப சைலண்ட்டாக என்ன தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க முடியுமோ அவனை போத்துருக்கார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்த சாட்டை அடிச்சுட்டு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அவர் தலையில் என்ன வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா முள்முடியை சூட்டுறாங்க. ஸோ அது எந்த செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஃபோர்பியா மில்லி அப்படின்ற ஒரு நேம், அது கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் தெரியல. பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி முள்ளை தான் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா பின்னி யார் தலையில் வச்சுருக்காருன்னு நம்முடைய ஆண்டவருடைய தலையில் வச்சுருக்கிறாங்க. கொஞ்சம் வச்சு பாருங்கள், சின்ன ஒரு முள், அதை நம்ம தலையில் சும்மா சின்ன குண்டு ஊசி எடுத்து லைட்டாக இப்படி குத்துனாவே எப்படி இருக்கும், நமக்கு எப்படி இருக்கும்? சகோதரியில் இருக்கிறோம் திடீர்னு எடுத்து இந்த தலைக்கு பின் போடும்போது லைட்டாக கொஞ்சம் ஷார்ப்பாக குத்திக்கிச்சான்னு எப்படி இருக்கும், தாங்க முடியுமாங்க? அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய தலையில் முள்கிரீடம் வச்சு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போய் உள்ள குத்தி இருக்கும் இல்லையா. ஆக்சுவலாக இங்கே இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்த இந்த ஸ்கல்லுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப சாஃப்டான ஸ்கின், இது எல்லாமே ரொம்ப சாஃப்டான ஸ்கின்னு. இதில் குத்தும்போது பிளட் வெளியே ஓட ஆரம்பிச்சிடும், பிளட் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த குத்தன அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுற்றிலும் குத்திட்டு இருக்க வலி. ஏன்னா இங்கே பிளட் வெசல்ஸ் அதிகம். ஏன்னா அந்த முடி ஒவ்வொரு முடிக்குமே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிளட்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் தலையில். அப்படியே இந்த பிளட் வெசல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல குத்தும் போது ஆட்டோமேட்டிக் பிளட் நான் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. குத்தின உடனே இங்கே என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கோம், ஃபேஸு வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஃபேஸு. அதே நேரத்தில்
என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குத்தன வலி இதை சுற்றிலும் பெயின் கொடுத்துருக்குது. அந்த பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெத்திக்கு வந்து அப்படியே இந்த இடம்லாம் சீக்ஸ்க்கெல்லாம் இந்த கண்ணெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா வலிக்க ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு யாருக்காச்சும் இங்கே வெட்டு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தலையில், என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக முகம் வீங்கிடுது. இங்கெல்லாம் எங்கெங்கேயோ வலிக்கும், இங்கே தொட்டால் கூட வலிக்கும், இங்கே தொட்டால் வலிக்கும், எங்கே தொட்டாலுமே நம்ம தான் வலிக்க ஆரம்பிக்கும். இந்த லிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிப்ஸ் அப்படியே பெயினால் இந்த உதற மேல் உதற கீழ் உதற என்ன ஆக ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வலியினால் இந்த ஃபேஸே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பெயினுக்குள்ளே போகுமா. இந்த மாதிரி வச்சிருக்கிற அந்த ஒரு முள்கிரீடத்தில் இவ்வளோ பெயின் இறங்கிட்டு இருக்குது கிறிஸ்து தலையில். என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா, அந்த முள்முடி மேலே ஒரு ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்கிறாங்க. வசனம் வாசிக்கலாம். மார்க் 15ஆம் அதிகாரம் 17-19. மார்க் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் வாசி. 17ஆம். சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த முள்கிரீடம் இருக்கு பார்த்தீங்களா, அது குத்திட்டு இருக்கிறதே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஓங்கி அதில் அடித்தா, உதாரணத்துக்கு நம்ம தலையில் எங்கேயாச்சும் நம்முடைய ஃபேஸில் எங்கேயாச்சும் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க, அங்கே யாராச்சும் கை வைக்க விடுவோமா? நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கிற கை வைக்க விடுவோமா? நம்ம யாருமே கிட்ட வரோம் பார்த்துமோ, ஒருவேளை ஒருத்தர் ஓங்கி அடிச்சிட்டாங்க அந்த இடத்துல, எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு பெயின் இருக்கும். அந்த அளவுக்கு கிறிஸ்துக்கு எக்ஸ்ட்ரீம் பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்டில் போயிருக்குது. அது மட்டும் பண்ணல, அந்த வழியில் உட்காந்துருக்கிற கிறிஸ்து முன்னாடி என்ன எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, யூதருக்கு ராஜ வாழ்க என்று அவரை வாழ்த்தி, அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வணங்கியிருக்கிறாங்க. ஸோ அப்படி வணங்கிட்டு இருந்திருப்பாங்கள்ல, இது யார் பார்த்துருக்கணும்? இந்த கோலத்தில் உட்காந்துருக்கிற கிறிஸ்து இப்படி முன்னாடி அந்த மார்க் பண்ணியிருப்பாங்களே, அவமானப்படுத்தியிருப்பாங்களே, கிண்டல் பண்ணியிருப்பாங்களே, எப்படி பார்த்துருந்துருக்கணும்? மைண்ட் அளவில் அவளுக்கு என்ன இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அவமானத்தை, இந்த கேவலமான ஒரு வார்த்தைகளை, கிண்டல் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா பேர் பண்ணும். ஆனால் அதே மாதிரி ஃபிசிக்கலான ஒரு வழி என்ன பண்ணவர் தாங்கியிருக்கணும். ஆனால் ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு, எந்த அளவுக்கு இந்த மனுஷனுடைய இந்த ஒரு மோசமான ஒரு மைண்டு எவ்வளோ டீப்பாக உள்ள மோசமான ஒரு கேரக்டருக்கு நம்முடைய ஆண்டவர் பார்த்துருப்பார். ஆனால் திங்க் பண்ணியிருக்கலாம், இந்த சிந்தையில் கிறிஸ்துவோடைய சிந்தைக்குள்ளே இருந்து இந்த மோசமான உலக ஜனோடைய இந்த மோசமான சிந்தையை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கிங்டமில் வெளியே எடுக்கணும் மாதிரிங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியெடுக்கணும். அப்படின்னு இந்த டைமில் கிறிஸ்துவோடைய முழுக்க சிந்தையில் கூட என்ன யோசிச்சிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள தப்பாக கூட நம்ம யோசிச்சிடக்கூடாது. ஆனால் ஃபிசிக்கல் பெயின் அவருக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் வச்சு பார்த்ததில்லை, அதெல்லாம் வச்சு ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் யோசிக்கும் போது நமக்கு தலை சுற்றி நான் ஆட்டோமேட்டிக் பெயின் வர ஆரம்பிக்குது. அப்படின்னா இதோட முடிஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பான மேல் எங்கே என்ன பண்ண கொடுத்துறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சாட்டையினால் அடிச்சுட்டு பின்னாடி இந்த ஒரு முள்கிரீடம் போட்டுட்டு சிவப்பான மேல் அங்கி போட்ட உடனே இப்போ அந்த ஸ்கின்னு செதஞ்சிருக்கு இல்லையா, சாட்டையில் அடிக்கப்பட்டு அது மேலே ஒரு துணி போய் பட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக செதஞ்சிருக்கிற அந்த ஸ்கின்ல இந்த ஒரு ட்ரெஸ்ஸு போய் ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை கடைசி வரைக்கும் கிறிஸ்து இருந்தாரா? அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நம்ம பிலாத்துக்கிட்டலாம் மறுபடியும் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? இப்போ இது போய் ட்ரெஸ் அந்த மசில்ஸோட அந்த ஒரு கிழிஞ்ச சதையில் ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ரிமூவ் பண்ணியிருப்பாங்களே. அப்படி ரிமூவ் பண்ணும்போது மெதுவாக பண்ணியிருப்பாங்களா, ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்களா? மெதுவாக பார்த்துப்பா ஏசு கிறிஸ்துக்கு வலிக்கு போகுதுன்னு பண்ணியிருப்பாங்களா? உதாரணத்துக்கு நம்ம வெட்டிக்கிச்சுன்னா ஒரு காட்டன் வச்சுருக்கிறோம், அந்த காட்டனை எப்படி எடுப்போம்? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியுமா? அது யாராச்சும் வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டாங்கன்னா என்ன வந்துடும் நமக்கு? இம்மீடியட்டாக நமக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடும், இம்மீடியட்டாக நம்ம திட்டுவோம். பட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கும்போது எவ்வளோ பெயின் இருந்திருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த டைமில் என்ன பண்ணி தான் ஆகணும் பார்த்தீங்கன்னா, அந்த வலியை தாங்கி தான் ஆகணும். ஸோ அதோடு முடிஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பிளட் லாஸ் ஆகிருக்கு, தலையிலேருந்து ஊற்றுது, சரீரத்தில் ஊற்றிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ஏறக்குறைய ஒரு ப்ரீத்திங் ட்ரபிள் அந்த ஸ்டார்ட் ஆகிடுச்சு அங்கேருந்தே. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே
என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். யோவான் 19:17. யோவான் 19:17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே எதை வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிலுவை வைக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், அவருடைய என்டையர் பாடியே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீக் ஆகிடுச்சு. ஏதாச்சும் சாப்பிட்டுருப்பாரா? அவர் தண்ணி குடிச்சிருப்பாரா? எங்கே சாப்பிட்டது? மேல் வீட்டரில் எவ்வளோ சாப்பிட்டாரு? நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டா? அங்கே கிறிஸ்து உக்காண்டிருக்கும் ஒரே ஒரு மைண்ட், எப்படியாச்சும் இந்த ஒரு புதிய உடன்படிக்கை கூடிய அந்த ஒரு அடையாளத்தை என்ன பண்ண நீ உங்களுக்கு சொல்லி கொடுக்குன்ற ஒரு மைண்டில் நான் ஒன்று இருக்கிறாரு. அங்கே ஹெவி ஃபுட்டோ ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடல. பட் ஏறக்குறைய 17 மணி நேரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தண்ணி கூட குடிக்கலையா? 17 hours நம்முடைய ஆண்டவராக இயேசு ஒரு சிப்பு தண்ணி கூட என்ன பண்ணல, குடிக்கல. அப்படின்னா இந்த டைமில் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு எதை தூக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிலுவையை தூக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த சிலுவையை தூக்கிட்டு இருக்கும்போது இந்த சிலுவையினுடைய வெயிட் எவ்வளோ வந்திருக்கும்? இந்த மாதிரி ஒரு சிக்கா இருக்கிறவங்க நமக்கு எப்பயாச்சும் ஏதாச்சும் தூக்க விட்டுருக்குறோமா? நம்ம வீட்டில் நம்ம சிக்கா வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏதாச்சும் ஒரு எந்திரிச்சு வந்து ஒரு டம்ளரோ இல்லை தண்ணியோ ஏதாச்சும் பொருளை தூக்கி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? இம்மீடியட்டாக என்ன பண்ணாதீங்க, தூக்காது. ஏன்? அவங்களுக்கு என்ன பெயின் இன்னும் அதிகமாகும். சாதாரண ஒரு பொருளை வீட்டில் இருக்க பொருளை நம்ம தூக்க விட மாட்டோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உச்சகட்டமான வலி இருக்குது. அவ்வளோ பெரிய பெயினில் எதை தூக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிலுவை மரத்தை தூக்கிட்டு இருக்காரு. அந்த மரம் எப்படி இருக்காதுன்னு தெரியுங்களா? அது பாலிஷ் பண்ணப்பட்ட மரம் இல்லை. அது முழுக்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி எடுக்கப்பட்டது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செதில்கள், அந்த ஒரு கூர்க்கூரா நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போகும்போது அந்த சிதைக்கப்பட்ட பாடியில் அது உக்காந்துட்டு இருக்கும் இல்லையா, வந்து பஞ்சாக இருக்கு இல்லையா இந்த ஷோல்டரில். தூக்கிட்டு போகும்போது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகும், அப்படியே அந்த ஸ்கின் மேலே ஒரு ஒராசம் இல்லையா, அது பின்னாடி டச் ஆகிட்டு இருக்குது. அப்படி தூக்கிட்டு போகும்போது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 57 கிலோ இருக்குன்றாங்க அந்த சிலுவை மட்டும். ஆக்சுவலாக டோட்டல் அந்த சிலுவையினுடைய அந்த 2 கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எவ்வளோ எத்தனை கேஜின்னு பார்த்து 136 கிலோ இருக்குமா ரெண்டுமே சேர்த்து. ஆனால் ரெண்டுமே சேர்த்து நம்முடைய ஆண்டவர் தூக்கல, ஒரு பார்ட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா தூக்குறாரு. அந்த லென்த்தியான பார்ட்டு தூக்குறாரு. அது இறக்குற எவ்வளோ கிலோ இருக்கணும்? 57 கிலோ. அந்த கிலோ எடுத்துட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு தூக்கி நடந்துட்டு போனோம். இப்போ திங்க் பண்ணி பாருங்க, நம்ம யாராச்சும் ஒரு 25 கிலோ அந்த அரிசி மூட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த அரிசி மூட்டை 25 kg, அது தூக்கிட்டு நம்மளால் நடக்க முடியுமா? ரொம்ப தூரம் நடக்க முடியுமா நம்மளால்? ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு சிலுவையை தூக்கிட்டு அப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா போயிருக்கிறாரு. அதே நேரத்தில் அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகிட்டு இருந்தார். ஃபிசிக்கலாக சொல்கிறேன், ஃபிசிக்கலாக ரொம்ப வீக்காக இருந்தார். அடி வாங்கியிருக்குது பாடியில், ப்ளீடிங், பிளட் நாயின்னு பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் ப்ரீத்திங் ஸ்ட்ரகிள் இருக்குது நம்முடைய ஆண்டவருக்கு. ப்ரீத்திங் ஸ்ட்ரகிள் இருக்கிற ஒருத்தர் கொஞ்சம் தூரம் ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துகிட்டு ஒரு வெயிட்டை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் போக முடியுமா? அந்த மூச்சு அந்த ப்ரீத்திங் ஸ்ட்ரகிள் இருக்கிறவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். கொஞ்ச நேரம் கூட வெறும் உடம்புலேயே நடக்க முடியாது அவங்களால, அவ்வளோ வலி இருக்கும், அவ்வளோ ப்ரீத்திங் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் அந்த டைம் நம்முடைய ஆண்டவராக இயேசு டிஃபிகல்ட்டான ப்ரீத்திங் ஸ்ட்ரகிள் எதை தூக்கிட்டு போயிருக்காரு பார்த்தீங்கன்னா 57 கிலோ கிட்ட இருக்கிற அந்த ஒரு சிலுவை என்ன பண்ணணும் தூக்கிட்டு போயிருக்கிறாரு. தூக்கிட்டு போய் முடியல, அவரால் விழுந்தார். 3 times விழுந்திருக்கிறார். விழுந்த அவர் மறுபடியும் எந்திரிச்சிக்கணும்னா உடனே எந்திரிச்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையை தூக்கும்போது காலெல்லாம் நடுங்குமா, ஏன்னா வீக் ஆயிடுச்சு பாடி. அதை தூக்கி எடுத்து ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது நடுங்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபோர்ஸாக வைக்கணும்னா அவரெல்லாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபோர்ஸ் என்ன பண்ணும்போது கொடுத்து வைக்க முடியாது. பட் இருந்தாலும் என்ன பண்ணி தான் ஆகணும், அந்த ஸ்ட்ரென்த்து கொடுத்து என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்துமே அந்த டைமில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கணும். அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஒரு நடந்து போகும்போது ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்தார். அதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் 3 முறை விழுந்துட்டு உடனே என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோமன் சோல்ஜர்ஸு இவர் சிலுவையில் அறையத்துக்கு முன்னாடி செத்துட்டா எப்படி அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக அந்த சிலுவை வேறு யாருக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல யார் வந்து அதை பார்ட்டேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரேனே ஊரனாகிய சீமோன். ஆக்சுவலாக நல்லா இருக்கிற மனுஷனாலே அதை அவ்வளோ சீக்கிரம் தூக்க முடியாது.
ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு அங்கே தூக்கிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் தூக்கிட்டு போனது ஃப்ளாட்டான பிளேஸா? எங்கே எடுத்துகிட்டு போனோம்? கொல்கதா அப்படின்னு ஒரு மலைக்கு தூக்கிட்டு போனோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ஸ்மால் ஹில், அது ஒரு சின்ன ஒரு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதிக்கு 57 கிலோ ஒரு வெயிட்டை தூக்கிட்டு நடந்து போனோன்னா, வீக்காக இருக்கிற பாடியில் ஸ்ட்ரென்த்து ரொம்ப என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா போயிருக்கிற அந்த ஒரு சரீரத்தில் இதை தூக்கிட்டு போனோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். எனக்கு கீழே இருந்து ஒரு 20 கிலோ இருக்கிற ஒரு ஸ்டோனை தூக்கிட்டு மேலே ஏறி வர முடியுமா நம்மளால்? எவ்வளோ நேரம் வர முடியும் நம்மளால்? ஒரு 5 ஸ்டெப்ஸ் ஏறி வைத்தோன்னே நான் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் வரும், பெயின் இருக்கும், வலிக்கும். புரியுங்களா? கொஞ்சம் என்ன பண்ணுவோம், கீழே இறக்கிட்டு வைப்போம். அப்படின்னா இது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? அங்கே பிலாத்தினுடைய அரண்மனையிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சா அவருக்கு அந்த ட்ரையல்ஸு? அங்கேருந்து சிலுவையை தூக்கிட்டு வரணும் இல்லைங்களா? அப்படி வரும்போது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் ஏறக்குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்குமா அந்த கொல்கத்தா இருக்கிற இடம். அவ்வளோ தூரம் இயேசு கிறிஸ்து தூக்கிட்டு வரணும்னா ஏறக்குறை 600 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் தூக்கிட்டு வரணும்னா என்ன வேணும் அவங்களுக்கு? இங்கேருந்து 600 மீட்டர்னா எவ்வளோ தூரம் இருக்கலாம்? இங்கேருந்து டிஸ்டன்ஸு துறப்பாடு எவ்வளோ தூரம் இருக்குமா? துறப்பாடு எவ்வளோ தூரம் இருக்குமா? இப்போ இங்கேருந்து இந்த சிலுவையை இங்கே பாகாயத்தில் ஒரு மலை இருக்கு இல்லைங்களா, அந்த மலை மேலே ஒரு 57 கிலோ இங்கிருந்து தூக்கிட்டு நடந்துட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா போகணும். அப்படி போகும்போது உடம்பெல்லாம் வெட்டி செதஞ்சப்பட்ட அந்த சரீரத்தில் தூக்கிட்டு மலை ஏறணும்னா எப்படி இருக்கும் வலி? ஆனால் உண்மையில் அதெல்லாம் இமேஜினே என்ன பண்ண முடியல. நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சரீரத்தில் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமான பெயின். நம்ம அவருடைய சிந்தையில் அவருடைய மைண்டில் இருந்த அந்த ஒரு பெயினை பற்றி பேசல. ஃபிசிக்கல் ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங். என்ன ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் அபூர்ண சரீரத்தில் இருக்க நமக்கே வலி டீப்பாக ஃபீல் ஆகுதுன்னும் போது ஒரு பர்ஃபெக்ட் மேனால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த வலியை ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ண முடியும். நம்மளோட உணர்றதை விட அவங்க அந்த பெயினுடைய உணர்ச்சி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பெயினில் இருக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூக்கிட்டு போகிறாரு. அவரே தூக்கிட்டு போனோம். தூக்கி ஏறிட்டு போனதுக்கப்புறமா அடுத்த பார்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லைஃப்பில் வசனம் வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும். யோவான் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே கொண்டு போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா சிலுவையில் அறைத்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ கொண்டு போயிட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய போது ஃபஸ்ட்டு கையை பிடிச்சி நம்ம வந்து அடிக்கிறாங்க. அது எங்கே அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே அடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கல, இந்த பார்ட்டில் அடிக்கல. எங்கே அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த இடம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த பார்ட்டில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஆணியை அடிக்கிறாங்க. இந்த ஆணி இந்த இடத்துல அடிக்கப்படும் போது அடித்த உடனே இந்த ஆணியில் இப்போ எது மாட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிராஸில் அந்த வுட்டில் இந்த ஆணி அடித்து கை நம்ம மாட்டிகிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருந்திருக்கும் கரெக்டாக. இங்கே இருக்கிற இந்த பிக்சர் தான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆணி அடிக்கப்பட்ட கை. இப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு பாடி 2 ஆணியில் அடிக்கப்பட்டிருக்குது கையில். இப்போ நம்முடைய ஆண்டவருடைய பாடியினுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 59 to 68 kg இருக்குமா. ஏற்கனவே ஒரு 70 kgன்னு வச்சுக்கோங்க. 70 kg இருக்கிறவருடைய பாடி அந்த மரத்தில் தொங்கணும். எதில் கையில் இருக்க பார்த்தீங்களா 2 ஆணி, அதில் 70 kg நம்ம பார்த்தீங்கன்னா தொங்கணும். அப்படி அதை தொங்கும்போது எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ரொம்ப நேரம் கையில் மேலே தூக்கி பிடிச்சிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கீழே விடணும்னு சொல்லுமா சொல்லாதா? இப்போ நம்முடைய ஆண்டவர் கையை ஃபுல்லாக பிடிக்கல, ஆணி தூக்கிட்டு இருக்குது. கரெக்டாக ஆணி தூக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல இப்படி தூக்கும்போது இந்த இடத்துல ஆணி அடித்து இப்படி லாக் பண்ணியிருக்கும்போது இங்கே ஒரு நர்வ் போதான், இந்த இடத்துல ஒரு நர்வ் போகுது. அது கண்டிப்பாக என்ன ஆயிருக்குது, அது பஞ்சாக இருக்கும். அந்த நர்வ் பஞ்ச் ஆகும்போது அந்த இடத்துல அந்த ரிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ரிஸ்ட்டு இது கொஞ்சம் ஷேக் பண்ண கூட என்ன ஆயிருந்துறீங்களா, சுருன்னு மைண்டுக்கு ஏறும் அந்த பெயின். சொல்லுவாங்க பார்த்தா உயிரே போகுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த உயிரே போகிற பெயின் இது வரைக்கும் நம்ம அனுபவிக்கல. ஆனால் அந்த பெயினுடைய ஒரு எக்ஸ்ட்ரீமை யார் அனுபவிச்சுட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஷேக் பண்ண முடியாது,
இப்போ நம்ம பார்க்குற நம்ம சகோதரர்களுக்கு யாராச்சும் கை அடிபட்டுச்சுன்னா ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஷேக் பண்ண, கொஞ்சம் இப்படி ஷேக் பண்ண என்ன ஆகும், அப்படியே துடிச்சிருவாங்க இல்லைங்களா. கொஞ்சம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட என்டையர் பாடி இந்த 2 ஆணியில் தொங்கிட்டு இருக்குது. கொஞ்சம் ரிஸ்ட் மட்டும் இப்படி ஷேக் பண்ணாருன்னு வச்சுங்க, என்ன ஆகும், உள்ளுக்குள்ள அப்படியே அந்த நர்வ் பஞ்ச் ஆகிருக்கிறது, அந்த பாடி பெயின் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இந்த வலியை யார் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு ஃபேஸ் பண்ணி ஆகணும். அது எவ்வளோ அந்த ஆணியினுடைய நீளம் எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-7 இன்ச்சான். இங்கே 2 ஆணி இருக்குது பார்த்தீங்களா, ரெகுலர் சைஸ் இது சின்னது. குரூசிஃபிகேஷன் இந்த சிலுவையில் அரையிறதுக்குனே ஒரு சைஸ் ஆணி வச்சுருக்காங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆணினா நம்ம ஊர் ஆணி மாதிரி இல்லை. இது நம்ம நினச்சிக்க வேணாம், இந்த வீட்டிலலாம் அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆணி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூசிஃபிகேஷன் அடிக்கும். இந்த கையும் இந்த கட்டைக்குள்ளே போயிட்டு நம்ம பஞ்ச் ஆகிட்டு இந்த பாடி தாங்கணும். அவ்வளோ வெயிட் தாங்குற அளவுக்கு நம்ம அது இருக்கும். அது அதனுடைய இந்த மாதிரி மற்றவங்களுக்கு அடித்து அது எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்குன்றதுனா இந்த ஒரு பிக்சர். இந்த ஒரு எலும்பில் போய் என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அது பஞ்சா எப்படி என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆணியை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கையில் அடிச்சிருக்கிறாங்க. என்டையர் பாடி மேலே இருக்கிற 2 ஆணியில் தான் தொங்கிட்டு இருக்குது. ஆனால் கொஞ்சம் அப்படி லூஸ் விட்டாருன்னா, பாடியை கொஞ்சம் தொங்க விட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் தூக்கும். அப்படின்னா இப்படி தொங்கிட்டு இருக்கும்போது அவரால் என்ன பண்ண முடியாது தெரியுங்களா, ஃப்ரீயாக ப்ரீத் பண்ண முடியாது. அதே நேரத்தில் எங்கே ஆணி வச்சுருக்கிறாங்க, கை மட்டும் இல்லை கால்லையும் ஆணி இருக்குது. அந்த 2 காலையும் இப்படி எக்ஸ் மாதிரி வச்சு என்ன பண்ண கரெக்டாக அந்த ஹோல்ஸில் நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே எதுவுமே போன் என்ன ஆகலை, உடையவே சரியாக தேவன் நிர்ணயிச்ச அந்த பிளான் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு அடிப்பாங்க. பட் இந்த பொசிஷனில் வச்சு அடிக்கும்போது அப்படியே தொங்காது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கீழே என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு காலு கீழே ஒரு கட்டை மாதிரி வச்சு அதை அடித்து அதில் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி அடிச்சிருப்பாங்க. இப்படி அடிக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகி தொங்கிட்டு இருக்கிற உடம்புல காலை மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணியிருக்கும். இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி பெண்ட் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூசன் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த ஆணியில் தொங்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை எப்படி பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குரூசிஃபிகேஷன் இருக்குது. எந்த மாதிரி குரூசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே கீழே உட்காரத்துக்கு மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி உட்காந்துட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கிடச்சிருக்கும், ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு அப்படி பண்ணல, டிஃப்ரெண்ட்டாக அடிச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கையை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிருக்குது, கொஞ்சம் இறக்கி ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் தூக்கி என்ன பண்ண அடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா ஒருவேளை அவர் ப்ரீத் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இப்படி தொங்கிட்டு இருக்கிறவங்க ஃபுல் பாடி வெயிட் கீழே தொங்கிட்டு இருக்குது, அவங்க ப்ரீத் பண்ணணும், ஹின்னேல் பண்ணணும்னா கீழே என்ன பண்ணணும், ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தான் என்ன பண்ண ஹின்னல் பண்ணணும். அப்படின்னா அந்த டைமில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொஞ்சம் ஒரு ப்ரீத் பண்ணிக்கலாம், மூச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி கெயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் ஒவ்வொரு டைமில் அந்த எனர்ஜி கெயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் பெயின் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் ஃபேஸ் பண்ணணுமா. அப்படின்னா காலுக்கு பேலன்ஸ் கொடுக்கும்போது காலில் பெயின் அடிக்கும். ஸோ ஐயோ காலுக்கு ரெஸ்ட் கொடுக்கலான்னும் போது கைக்கு ஃபோர்ஸ் போகும், கையில் பெயின் அதிகமாக இருக்கும். அதான் இங்கே பிரதர் சொல்லும்போது டாம் ரிட்ஜில் இந்த வார்த்தை அழகாக சொல்லியிருக்கிறார். வாசிங்க அந்த பாயிண்ட். அவர் ஒவ்வொரு முறை மூச்சை இழுக்கும் போதும் அவரது கால்கள் கூர் முனையில் அழுத்தும் போது அவரது கால் தசைகள் நடுங்கின. ஆகும் மூச்சு இன்னேல் பண்ணுற மூச்சு ஃப்ரீயாக விட முடியாதுங்க, நம்மள மாதிரி ப்ரீத் ஃப்ரீயாக விட முடியாது. அந்த டைமில் மூச்சு இழுக்கும் போது காலை புஷ் பண்ணும்போது கால் அப்படியே நடுங்குமா, அந்த அந்த பெயினுக்கு ஷேக் ஆகுமா. அடுத்தது ஒவ்வொரு முறையும் அவர் தனது கால்களை ஓய்வெடுத்து நிவாரணம் தேடும் போது கால் வலிக்குதே ப்ரீத் பண்ணும்போது சொல்லிட்டு காலுக்கு ரெஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தா ஃபுல் வெயிட் எங்கே போனோம், கைக்கு போனோம். அப்படி கைக்கு போகும்போது அந்த அந்த பெயின் எப்படி இருக்குமாமா, அவரது மணிக்கட்டுகளில் உள்ள கூர் முனைகள் நீட்டப்பட்டு கிழிந்த நடுத்தர நரம்பில் நெருப்பை கொட்டியது போல இருந்தது. ஸோ நெருப்பு எத்தனை கொட்டினா இப்படி கை மேலே எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பெயின் நம்ம இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெயினில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை மணி நேரம் தூங்கிட்டு இருந்தார், எவ்வளோ நேரம், ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷம், 6 hours நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருக்கணும். 6 மணி நேரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருக்கணும். ஆனால் அவர் ப்ரீத் பண்ணுறதே டஃப்பு. அந்த மாதிரி ப்ரீத் பண்ணுறதே டஃப்னும் போது அந்த டைமில் ஒரு சில வார்த்தைகளை பேசினார் பாருங்க.
சாகும்போது கூட முடியாத கடைசி டைமில் கூட ஹின்னல் பண்ணி காலுக்கு பெயின் கொடுத்து ஒரு வார்த்தை பேசிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறாரு. அந்த ரிலாக்ஸ் எந்த ரிலாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸ் பண்ணும்போது கையில் பெயின் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அடுத்து மறுபடியும் ஹின்னல் பண்ணி ஒரு வார்த்தையை பேசணும், வார்த்தையை பேசிட்டு மறுபடியும் காலுக்கு ரெஸ்ட் கொடுத்தா கையில் பெயின் வரும். இந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு சிலுவையில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் எக்ஸ்ட்ரீமான பெயினில் நம்முடைய ஆண்டவர் வார்த்தையை பேசியிருக்கிறார். நம்மளை மாதிரி ஃப்ரீயெல்லாம் பேச முடியாது அந்த டைமில். அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு ஒரு பர்ஃபெக்ட் மேனாக இருந்தும் அவர் 6 hours பண்ண இறந்துட்டார். ஆனால் பொதுவாகவே மற்ற நார்மலான மனுஷன் 4 நாள் கூட இருப்பாராமா தொங்கிட்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பழைய ஏற்பாட்டில் இருக்க நிழல் ஃபுல்ஃபில் ஆகணுனால தேவன் சரியான விஷயத்தில் அந்த ஒரு சூழ்நிலை என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெயின் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு உச்சக்கட்டமான பெயினில் 6 மணி நேரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்துட்டு ஒரு வேளை முடியலன்னு உயிர் விட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, முன்னாடியே எது நிறைவேற்றிருக்க முடியாது. ரொம்ப வலிக்குது. ஒரு மணிக்கு ஜீவன் கொடுத்துட்டு இருந்தாருன்னா எதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க முடியாது. நியாயப்பிரமாணம் ஃபுல்ஃபில் ஆகிருக்காது. பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிழல் பெண்டிங்கில் நின்றுருக்கோம். நிஜம்னா இருக்காது. ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அந்த நியாயப்பிரமாணம் ஃபுல்ஃபில் ஆகாது இருக்கும்போது எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களுக்கு அந்த ஜீவனை சேர்த்து வைக்க முடியும்? முடியவே முடியாது. அப்படின்னா எவ்வளோ பெயின் இருந்துட்டாலுமே அந்த 3 o'clock வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? டாலரேட் பண்ணிட்டு இருக்கணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அவருக்குள்ள இருந்து போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ஃபீல் பண்ணியிருப்பார். ஒரு அந்த அந்த மதியம் டைமில் அந்த வெயில் ஏறி இருக்குல்ல உச்சக்கட்டத்துக்கு, அந்த ஸ்கின் அந்த அடிப்பட்ட அந்த ஸ்கின் மேலே சூரிய அந்த வெப்பம் பட்டிருக்கும்ல, எப்படி இருக்கும் அந்த எரிச்சல். பட் இது நம்மளால் என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அது வார்த்தையினால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஆனால் உண்மையிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம சொல்கிறத விட அவர் அனுபவித்த பாடுகளுடைய உச்சம் வேற. அது கடைசி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். லூக்கா 23:47. லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபைனலாக அவருடைய ஜீவனை பண்ண பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அந்த லாஸ்ட் வேர்ட் சொல்லும்போது காலுக்கு ஒரு ஃபோர்ஸ் புஷ் பண்ணி அந்த லாஸ்ட் வேர்ட் சொல்லி ஜீவனை பண்ணிட்டு விட்டுருக்கிறார். ஆனால் உண்மையில் அந்த லாஸ்ட் வேர்ட் சொல்லும்போது மகா சத்தமாய் அவர் சொல்லி ஜீவனை விட்டுருக்காருன்னா எவ்வளோ ஹின்னல் பண்ணியிருக்கணும், எவ்வளோ ஹின்னல் பண்ணியிருந்தா எவ்வளோ பெயின் ஏறி இருக்கும் நம்முடைய ஆண்டவருக்கு. ஃபைனல் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ஜீவனை கொடுத்துட்டார். ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு சில காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஓவரிவாக பார்த்தோம்னா அவருக்கு என்ன இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மூச்சுத்திணறல் வந்திருக்கும், நிறைய சோர்வு வந்திருக்கும். அதே மாதிரி ரோமர்கள் பண்ண அந்த கசையடி, கொடூரமான கசையடியில் அவருடைய பாடி நான் வீக்காக ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேயே நான் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுக்கான ஒரு சூழல் வந்திருக்கும். அதே மாதிரி அந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டதனுடைய தாக்கம், அவர் ப்ரீத் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ கடைசியில் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சாகும்போது அவருடைய ஹார்ட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஆச்சுன்னு நாம் பார்க்குறோம். ஸோ அந்த ஹார்ட் வெடிக்கப்பட்டு கடைசியில் அந்த சரியாக அந்த 3 மணிக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ஜீவனை கொடுத்துட்டார். இவ்வளோ நேரம் நாம் பார்த்தலைங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சரீரத்தில் பட்ட அந்த பெயினுடைய வலி நம்மளால் எவ்வளோ உணர முடியுது. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு என்கிற சேவியர், இரட்சகர், உண்மையிலே அவர் அமேசிங் சேவியர், வண்டர்ஃபுல் இரட்சகர், சாதாரண ஒரு சேவியர் இல்லை. இது ஒவ்வொன்றுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சு வரக்கூடிய பெயினை எக்ஸ்ட்ரீமாக ருசிச்சு என்ஜாய் பண்ணியிருக்கிறார். பெயினை என்ஜாய் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்தார்ல ஒரு பாத்திரம், பானம் பண்ணுங்க மகனேன்னு, அதில் எவ்வளோ வருஷம் எது வரைக்கும் குடித்தார் நம்முடைய ஆண்டவர்? கடைசி வண்டல், அது எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பெயின், அது ஃபுல்லாக என்ன பண்ணிட்டார் நம்முடைய ஆண்டவர்? குடிச்சிட்டார். அதான் பேதுரு கெத்செமனேல
என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, மல்கூஸ் காதை வெட்டும் போது நம்முடைய ஆண்டவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ சொன்ன மாதிரி கெத்செமனே சொல்றாரு, நான் பானம் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த பானம் பண்ணது எது வரைக்கும் பானம் பண்ணுவதுன்னா அடி வண்டல் வரைக்கும் பானம் பண்ணணும். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எது வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அடி வண்டல் வரைக்கும் குடிச்சு முடிச்சிட்டார். அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட இந்த கடைசி ட்ரையல்ஸ் மட்டும் இவ்வளோ நேரம் நாம் பார்த்ததன் மூலமாக நமக்கு என்ன லெசன் கொடுக்குது, என்ன யோசிக்க வைக்குது? நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டர் நிரூபிக்கிறதுக்கு சில டைம் எடுக்கும், கரெக்டாக? நம்ம ஹம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்கு சில ட்ரையல்ஸ் தேவன் அப்பப்போ என்ன பண்ணுறது கொடுப்பார். பொறுமையாக இருக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு கேரக்டர் வளர்க்கறதுக்கு சில டைம் டியூரேஷன் சில கொடுப்பாரு. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு எல்லாம் கேரக்டரும் வரத்துக்கு, உச்சக்கட்டமான கேரக்டர் நம்முடைய ஆண்டவருக்குள்ளே வரத்துக்கு ஒரே ஒரு ஓவர் நைட்டு, மறுநாள் ஈவினிங்குள்ளே என்ன பண்ணிச்சு முடிஞ்சு. பட் இந்த கேரக்டர் நம்முடைய ஆண்டவருக்குள்ளே இருந்துச்சு. அதனுடைய உச்சக்கட்டம் ஒரு எக்ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு கேரக்டருமே லவ், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனத்தாழ்மை, பொறுமை, அன்பு, எல்லாத்தினுடைய எக்ஸ்ட்ரீமை நம்முடைய ஆண்டவர் கடைசியில் இருக்கிற அந்த விஷயத்தை அந்த இடத்துல என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா செஞ்சு காமிச்சிட்டார். இதிலிருந்து நமக்கு என்ன சொல்ல வருது, என்ன புரிய வருது? ஆக்சுவலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிரேட்டஸ்ட் ஆக்ட் ஆஃப் கான்சக்ரேஷன் அவர் பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஒரு அர்ப்பணிப்பு, கான்சக்ரேஷன். அந்த கான்சக்ரேஷனுடைய மிகப்பெரிதான விஷயத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அவர் தலையில் முள்குறியிடம் மூலமாக ரத்தம் சொட்டப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் அவருடைய கைகளில் ஆணியின் மூலமாக ரத்தம் கொட்டிகிட்டு இருக்குது. ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கு மீன்ஸ் அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே நான் பார்த்தீங்கன்னா பிளட் நான் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அதனால் ஒரு பாதத்தில் பார்த்தீங்கன்னா பிளட் வந்திருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக என்டையர் அவருடைய கான்சக்ரேஷனை முழுமையாக என்ன பண்ணிட்டாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்படின்னா இந்த ஒரு சாக்ரிஃபைஸில் அடையாளப்படுத்தக்கூடிய அப்பம், திராட்சரசம். ஸோ அந்த அப்பம் எதை குடிக்குது, திராட்சரசம் எதைக்குது, நம்ம டீப்பாக போக வேண்டாம். பட் இந்த ஒரு பாத்திரத்தில் கை வைக்கக்கூடிய நீங்கள நானும் நாமளே கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டியது இருக்குது, செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. சிந்திச்சு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஃபிசிக்கலான எக்ஸ்ட்ரீம் பெயினை பற்றி பார்த்தோம். இதன் மூலம் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? அவர் எழுதின லெட்டர், என்ன லெட்டர் எழுதுகிறார் அப்படின்னா, ஃப்ரம் அவர் பிலவ்ட் பிரைட், நம்முடைய ஆண்டவராக இயேசு ஃப்ரம் அட்ரஸ் எழுதுகிறார். ஃபஸ்ட்டு அவரை அட்ரஸ் பண்ணுறார், வண்டர்ஃபுல் அமேசிங் சேவியர் ஃப்ரம் ஹெவன். டூ யாருக்கு அட்ரஸ் பண்ணுறார்? த செயின்ஸ் இன் வெல்லூர் இக்லீஷா, கோயம்புத்தூர் இக்லீஷா, மதுரை இக்லீஷா, எந்த இக்லீஷானா போட்டுக்கலாம், கீழே நம்ம நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறார். அப்படின்னு இந்த ஒரு லெட்டரில் நமக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு அந்த லவ் லெட்டரில் எழுதும்போது அவர் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நமக்கு நிறைய லெசன்ஸ் நம்முடைய ஆண்டவர் கொடுக்குறார். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் எப்படி அவர் கேரக்டரை காமிச்சு முடித்தாரோ அதன் மூலம் நமக்கு லெசன்ஸை எப்படி நம்ம காட்டுறோன்றதை நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்ப்பாரா இல்லைங்களா? அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையுமே நீங்களும் நானும் எப்படி ஃபேஸ் பண்ண, எப்படி அவர் மாதிரி கேரக்டர் காமிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் காரி துப்புனாங்கல்ல, காரி துப்பும் போது இங்கே ரெண்டு பேர், ஒன்று கிரைஸ்ட், இன்னொன்று துப்புனவர். கரெக்டாக? கிரைஸ்ட் துப்புனவர். துப்பு வாங்கினவர் என்ன கேரக்டர் காமிச்சார்னா எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஹம்பிளான ஒரு கேரக்டர், எந்த விதத்திலும் தீமையாக என்ன பண்ணல முடியும் ஆண்டவர் யோசிக்கல. துப்புனவர் எவ்வளோ மோசமாக துப்பியிருப்பார், எவ்வளோ ஆக்ரோஷமாக துப்பியிருப்பார். இந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரு ஸ்தானத்தில் ஒரு வேளை நம்ம இருக்கும்போது நம்மளை துப்புவாங்களா? துப்புறதுன்னா எதை இடையல்படுத்தும்? காரி துப்புறாங்க. காரி துப்பணும், எதிர் மூலம் துப்பணும், வாயிலிருந்து துப்பணும். அப்படி நம்மளை போய் துப்புவாங்களா? வாயில் துப்புவாங்களா? எப்படி துப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பற்றி தீமையாக பேசும்போது, யாராச்சும் நம்முடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய நம்ம
மற்றவனை பற்றி நம்ம தீமையாக நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம்? காரி துப்பிட்டு இருக்கோன்னு அர்த்தம். ஒரு வேளை நம்ம இருக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இல்லாதப்போ நம்மளை பற்றி சகோதரி பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, தீமையாக பேசிட்டு இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அர்த்தம்? காரி துப்பிட்டு இருக்காங்க. ஒரு வேளை நம்ம பண்ணிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்க வச்சு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம்? காரி துப்பிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா எப்பெல்லாம் நம்ம சகோதரிகள் நம்ம தீமையாக பேசுகிறோமோ, பேசக்கூடிய அந்த பாயிண்டில் நம்ம சகோதரிகளை காரி துப்புறோம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம செஞ்சோம்னா நம்ம கிறிஸ்துவாக இருக்க முடியாது. ஆப்போசிட்டில் இருந்தார்ல அவராக தான் இருக்க முடியும். ஆனால் கிறிஸ்துவ ஆகணும்னா ஒன்று தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு ஏதாச்சும் பேசினாரா? துப்புனவர்கிட்ட அவரை பற்றி ஏதாவது ஈவலாக ஸ்பீக் பண்ணாரா? இல்லை. அதே நேரத்தில் துப்பு வாங்கினாரு. அப்படின்னா எந்த ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணல நம்முடைய ஆண்டவர்? பேசவே இல்லை. சைலண்ட்டாக அதை அமைதியாக வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு தேவோட சித்தம் என்ன அதை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் இயர்ஸில் எத்தனை பேர் நம்ம ஸ்பிட் பண்ணியிருப்போம்? ஜஸ்ட் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். நம்ம சில சகோதரர் நம்ம ஈவில் ஸ்பீக் பண்ணியிருப்போம்ல, நம்மளை சில நேரத்தில் கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா சகோதரர்கள். அப்போ நம்ம அந்த ஸ்பிட் பண்ணது தானே கணக்கு. கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். கடந்த வருஷத்தில் எத்தனை சகோதரரை பற்றி நம்ம ஈவில் ஸ்பீக் பண்ணியிருப்போம்? இன்னி வரைக்கும் எத்தனை பேரை பற்றி பண்ணிகிட்ருக்குறோம்? இப்படி இருந்துட்டு இந்த பாத்திரத்தில் கை வைக்கிறது என்ன இல்லை? சரி இருக்காது. என்ன பண்ணணும்? கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த கேரக்டருக்கு மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடிவு பண்ணணும். இதுக்கப்புறம் வரக்கூடிய வருஷத்தில் என்ன பண்ணக்கூடாது? யார் மேலேயும் ஸ்பிட் பண்ணக்கூடாதுன்றத ஒரு தீர்மானத்தோடு நம்ம இருக்கணும். ஸோ அதே நேரத்தில் ரெண்டாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட தலையில் என்ன பண்ணாங்க? முள் கிரீடம் வச்சாங்க. ஸோ முள் கிரீடம் வைக்கும்போது எவ்வளோ பெயின் இருந்திருக்கும் நம்முடைய ஆண்டவருக்கு தலையில். அப்படின்னா இந்த தலையை எதை அடையாளப்படுத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தலையில் முருகிடம் வைக்கிறது நமக்கு என்ன பாடம் கொடுக்குதுன்னா, நம்ம மைண்டில் யோசிக்கக்கூடிய தாட்ஸ், இந்த தாட்ஸை ரெண்டு விதமாக பயன்படுத்துகிறோமா? நம்ம முள்ளு மாதிரி குத்துற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பர்சனலாக யூஸ் பண்ணிக்கிறோம், இன்னொன்று பிரதர்ஸ் மேலே இந்த ஒரு முள்ளை வைக்கிறோம். உதாரணத்துக்கு பர்சனலாக எப்படி நம்ம முள்கிரீடம் சுட்டிக்கிறோம் சகோதரர்களுக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிற நம்முடைய சிந்தையில் அசுத்தமான ஒரு சிந்தை தாட் நமக்குள்ளே வந்துச்சுன்னா மீன்ஸ் இது எந்த தாட்டை பற்றி பேசணும் அப்படின்னா அதுவா ஈவிலான வரதை பற்றி பேசல. அந்த தாட் நம்ம யோசிக்கும் போது அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்கிரீடத்தை வைக்கிற மாதிரி கணக்கு. அந்த பெயின் வரும். அப்படின்னா இந்த டைமில் நம்ம ஒரு வேளை இந்த ஒரு பர்சனல் நம்ம ஈவிலான இச்சியான தாட் யோசிக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம்? முள்முடியை சூட்டிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். நமக்குள்ளே என்ன ஆகின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவலான சிந்தை ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம யாருடைய பார்ட்டில் நின்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவானிக்கில் சூட்டப்பட்டவங்களுடைய ஸ்தானத்தில் நின்றுக்குன்னு அர்த்தம். அது நமக்கு சூட்டிக்கினாலும் சரி, அடுத்தது யாருக்கு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் உடன் சகோதர சில நேரத்தில் முள்முடியை சூட்டிடுவோமா? அப்படி சூட்டும்போது நம்ம யார் ஆயிடுவோம்? அங்கே சோல்ஜர்ஸ் அந்த ரோல் இப்போ யார் எடுக்கிறது? நம்ம எடுத்தோம். அப்படின்னா எப்படி சகோதரிகள் தலையில் முள்முடியை சூட்டுறது அப்படின்னா எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, முள்முடியை சூட்டும் போது அங்கே இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க? அவங்கள கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. அப்படி பண்ணுறதன் மூலமாக, அவமானப்படுத்துறது மூலமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையில் என்ன வலியை கொடுத்தாங்கன்னா மைண்ட் அளவில் அவருக்கு பெயின் கொடுத்தாங்க. கரெக்டாக அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ், நம்ம பேசக்கூடிய வார்த்தை எப்படி அங்கே யூதருக்கு ராஜா வாழ்கன்னு சொல்லி அவங்க அவமானப்படுத்தினாங்களோ, அந்த வலி நம்முடைய ஆண்டவராக இயேசு கொடுத்தாங்களோ, இதே மாதிரி நம்ம பேசக்கூடிய வேர்ட்ஸ், நம்ம ஒரு சகோதரர் நம்ம பண்ணக்கூடிய பிஹேவியர்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம பேசுகிற வார்த்தை, நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை யார் ஹர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய மைண்டுக்குள்ளே எந்த அளவுக்கு ஆழமாக வலிக்கிற மாதிரி செய்யும்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மைண்டில் அவங்க பேசின வார்த்தைகள் நம்முடைய ஆண்டவர் வலி கொடுக்குற மாதிரி போயிருக்கும். பட் அதை எப்படி இருந்திருப்பார் நம்முடைய ஆண்டவர்? அது வலியாக எடுத்துக்காம அது மிகப்பெரிய ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பார். நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, யார் மாதிரி இருந்துக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் மாதிரி உடன் சகோதரிக்கு நம்முடைய பேசக்கூடிய வார்த்தையில் நம்ம சில நேரத்தில் சில பிஹேவியர்ஸ் காட்டுவோம் பார்த்தீங்களா, ஃபேஸில் ரியாக்ஷன்.
உதாரணத்துக்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி நம்மக்கிட்ட பேச வரும்போது ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் காட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்? அது அவங்களுக்கு என்ன பண்ணோம்? கஷ்டத்தை கொடுத்தோம். அந்த இடத்துல ஒரு வார்த்தை பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, சில நேரத்தில் கத்தியத்தோடு குத்திடலாம். ஆனால் சில ஹர்ட்டிங்கான வார்த்தை அதை விட ரொம்ப டீப்பாக போகும். அந்த மாதிரி நம்ம சில நேரத்தில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த வேர்ட்ஸு நம்ம பண்ணக்கூடிய பிஹேவியர், நம்ம பேசக்கூடிய அந்த ஒரு ஆக்ஷன் எதுவாக வந்துட்டாலுமே அது உடன் சகோதர சகோதரனுடைய சிந்தையில், அவனுடைய இருதயத்தில் ஒரு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துதுன்னா நம்ம என்னவா நின்றுருக்குன்னு அர்த்தம்? ரோமன் சோல்ஜர்ஸ் நின்றுருக்கோம். ஆனால் அந்த வலியை கிறிஸ்துவாக இருக்கிறவங்க என்ன பண்ணிப்பாங்க தெரியுங்களா? ஒருவேளை நமக்கு அப்படி கொடுக்குறாங்க, ஃபேஸில், வார்த்தையில், பிஹேவியரில் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கிறிஸ்துவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அமைதியாக நம்முடைய ஆண்டவர் சகிச்சு மாதிரி சகிச்சுக்கணும். ஆனால் அதுக்காக என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் இப்படி தான் நான் பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க பிரதர், சகிச்சுக்குங்க, நான் என்னுடைய பிஹேவியர் இப்படி தான், ஆனால் நீங்கள் சகிச்சிக்க வேண்டியது நீங்கள் சகிச்சிங்கன்னு சொல்லலாமா? அப்படின்னா நம்ம சபையாக மாறணும்னா, நாளைக்கு கிறிஸ்துடைய பந்தியில் கை வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் திங்க் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் டேஸில் இன்னிலேருந்து அப்படியே ரிவர்ஸில் திங்க் பண்ணி பார்க்கலாம். எத்தனை பேர் நம்முடைய ஃபேஸ் ரியாக்ஷனில் ஹர்ட் பண்ணியிருக்கிறோம், எத்தனை பேர் நம்ம பேசின வார்த்தையினால் காயப்படுத்தியிருக்கிறோம், எத்தனை பேர் நம்ம பண்ணக்கூடிய பிஹேவியர்னால் காயப்படுத்தியிருக்கிறோம், எத்தனை பேர் நம்ம பண்ண ஆக்ஷன் மூலமாக அவங்கள வலிக்குள்ளே கொண்டு போக வச்சுருக்கிறோம். திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயின் சாதாரண பெயின் இல்லை. பட் ஒருவேளை நம்மளை நோக்கி அந்த மாதிரி வலிகள் வந்துருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு காயமான ஒரு வார்த்தை ரியாக்ஷன் வந்துருச்சுன்னா, ஆஸ் எ கிரைஸ்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஒரு சகோதரன் சகோதரிகளுடைய மைண்டுக்குள்ளற ரியாக்ஷன் பண்ணக்கூடிய இந்த ஒரு பிஹேவியர்லேருந்து எப்படி அதை வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இந்த கேரக்டர்லேருந்து வெளியே வர்றதுக்கு எப்படி உதவி செய்யலாம், இந்த மோசமான மைண்ட்லேருந்து அந்த சகோதரன் சகோதரி வெளியே வர்றதுக்கு. இதுதான் கிரைஸ்ட் லைக் கேரக்டர். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிந்தையில் நம்ம வழி கொடுக்குறவங்களா இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி கடைசி திங்க் பண்ணி பார்க்கலாம், இதுவரை லாஸ்ட் இயரில் நம்ம எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்போம்? எத்தனை பேர் நம்மக்கிட்ட வந்து, பிரதர் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தில் நான் ரொம்ப வலி கஷ்டப்படுத்திட்டீங்க, காயப்படுத்திட்டீங்க, சிஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு வலி கொடுக்க மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம எத்தனை பேர் நம்மகிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. சில பேர் சொல்லியிருப்பாங்க, சில பேர் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சொல்லாமல் இருந்திருப்பாங்க. பட் நம்ம பண்ண பிஹேவியர் ஃபஸ்ட்டு யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும். என்ன புது சீசன் கேரக்டர் காமிக்கிறோமா, இல்லை வேற என்ன பிஹேவியர் காட்டுறோன்றது சத்தியத்தை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு தெளிவாக தெரியும். அந்த ஸ்பிரிட் நமக்கு உணர்த்துனா இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, சாட்டையில் அடிச்சது. இந்த சாட்டை இப்படி அடிக்கும்போது அவர் நம்முடைய ஆண்டவருக்கு ஏற்படுத்தின அந்த மிகப்பெரிய ஒரு வலி, அங்கே பின்னாடி இருந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் வலி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டைமில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதாச்சும் பேசினாரா? அந்த இடத்துல ஏதாச்சும் பேசினாரா? அவருடைய வாயே என்ன பண்ணல, அவர் திறக்கவே இல்லை. அதே இடத்துல ஃபால்ஸ் பிளேமிங் வருது அவரை நோக்கி பின்னாடி. கரெக்டா? ஃபால்ஸ் பிளேமிங், அதாவது சாட்டையில் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சைலண்ட்டாக என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இருக்கிறார். அப்படின்னா அந்த டைமில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டின அந்த கேரக்டர் மூலமாக நமக்கு என்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே யார் ஸ்ட்ரென்த் காமிச்சுன்னுக்கிறாங்க தெரியுங்களா? யார் ஸ்ட்ரென்த் காமிக்கிறாங்க? ரெண்டு பக்கமும் ரோமன் சோல்ஜர்ஸு. என்னுடைய பலம் என்ன நான் காட்டுறேன் பார், என்னுடைய பலம் உன்னுடைய பவர் அதுவா, என்னுடைய ஸ்ட்ரென்த் காமிக்கிறேன் பார். ரெண்டு பேருமே ஸ்ட்ரென்த் காமிச்சுன்னுக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருடைய ஸ்ட்ரென்த்தை விட நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சைலண்டாக இருக்கார் பாருங்க அந்த டைமில். அது மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், கிரைஸ்ட் லைக் ஸ்ட்ரென்த். அது மிகப்பெரிய கிறிஸ்து காமிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்து. அது ரெண்டு பேருடைய பலத்தை விட இது நிற்குது நம்முடைய ஆண்டவருடைய பலம். அவங்க நினச்சினுக்கலாம் நம்முடைய ஆண்டவர் வீக் பண்ணிட்டு இருக்கிறோன்னு. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஸ்ட்ரென்த் காமிக்கிறார். எப்படி காமிக்கல தெரியுங்களா? திருப்பி அடித்து காமிக்கல, அந்த அடியை வாங்கி ஸ்ட்ரென்த்தாக நின்று காமிக்கிறார். அப்படி இந்த மாதிரி நம்முடைய சுற்றி சில சகோதர சகோதரிகள் நம்மளை ப்ளேம் பண்ணும்போது நம்ம திருப்பி ப்ளேம் பண்ணுறோம். பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? திருப்பி குற்றப்படுத்திடுவோம். அதே இடத்துல சில ப்ளேமிங்க்கு நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். நான் இந்த மாதிரியெல்லாம் நான் என்ன பண்ணல,
இப்படியெல்லாம் பேசலை, இப்படியெல்லாம் செய்யலை, சில ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ப்ளேம் பண்ணுறவங்களே. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ப்ளேமிங் வரும்போது அவர் ஸ்ட்ரென்த்தான, எவ்வளோ பெரிய ஒரு ப்ளேமிங் வந்தாலும், குற்றச்சாட்டுகள் வந்தாலுமே அந்த இடத்துல சரியான ஒரு கேரக்டர் காமிச்சு அவரோட ஸ்ட்ரென்த்தை காமிச்சுன்னுக்கிறார். தேவன் மேலே வச்சிருக்க அந்த ஃபெய்த். அதான் அழகாக ஒரு பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க அந்த பாயிண்ட்டு. அவருடைய முதுகில் அடிக்கப்பட்ட அடி நோக்கத்துடன் துன்பப்படவும், வலியின் மூலம் அன்பு செலுத்தவும், எதிர்பார்ப்பு இல்லாமல் சேவை செய்யவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் வாங்கின ஒவ்வொரு அடியுமே ஒரு நோக்கத்துக்காக துன்பப்படுறோன்னு ஃபீல் பண்ணறான். நம்ம வாங்குற ஒவ்வொரு அடி ஒரு நோக்கம் இருக்குது. தேவனுடைய சித்தத்தை ஃபுல்ஃபில் பண்ண ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு அடி வாங்கும்போது அவர் முன்னாடி ஒரு சந்தோஷமான ஒன்று இருந்துச்சான். அதை நம்ம பார்க்குறோம். அவர் முன்னாடி இந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து என்ன சந்தோஷம் இருந்துச்சுன்னு ரசூல் அழகாக கொடுக்குறாரு. பிதாவாகி தேவனுடைய சித்தத்தை செய்யணும், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். ரெண்டாவது, ஒட்டுமொத்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கணும், அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சான். மூணாவது, இந்த மனுக்குலத்திலிருந்து சன்ஸ் ஆஃப் காட, தேவனுடைய குமாரர்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த மகிமையில கொண்டு போய் சேர்க்க போறோம். அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது. இது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சான். அந்த நோக்கத்துக்காக துன்பப்பட்டிருக்காரு. வலியின் மூலம் என்ன காமிச்சிருக்கிறாரு? லவ் காமிக்கிறாராமா. அதே நேரத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் சேவை செஞ்சிருக்காரு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம துன்பப்படும் போது அந்த துன்பத்துக்கு நோக்கம் இருக்கணும். நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு துன்பப்பட்டோம்னா அது இந்த பாயிண்ட்டுக்குள்ள என்ன பண்ணாது, வராது. நம்ம கிறிஸ்து நிமித்தம் துன்பப்படும் போது அது நோக்கத்தோடு துன்பப்படுறதுக்கு அழையலாம். வலியின் மூலம் என்ன காட்டணும்? வலியினால நம்ம என்ன பண்ண முடிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கிற சகோதர சகோதரர் மேலே ஒரு கோபத்தை எரிச்சலை ஈஸி காட்டிடுவோம். ஆனால் எதை காட்டுறது ரொம்ப டஃப்பு? அன்பு கடை கிரைஸ்ட் காமிச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சர்வ் பண்ணியிருக்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடுத்தது அவர் கையில் அவர் காலில் என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஆணி அடிக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா கையில் காலில் ஆணி அடிக்கப்படும் போது அதன் மூலம் நமக்கு என்ன லெசன் கொடுக்குறார் நம்முடைய ஆண்டவர்? கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவருடைய கைகள் ஆணி ஏறிச்சு இல்லைங்களா? இந்த கையில் ஆணி ஏறத்துக்கு இன்னொரு கை என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, அடிச்சிருக்குல்ல, ஆணியை ஹர்ட் பண்ணியிருக்கு இல்லையா, காயப்படுத்திருக்கு இல்லையா? அப்படி காயப்படுத்தக்கூடிய கைக்கு யார் யார் காயப்படுத்தினா அந்த கைக்கு இந்த கை பிளஸ் பண்ணுதான். கொஞ்சம் யோசிச்சு பண்ண முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கையை ஹர்ட் பண்ணாங்களே, காயப்படுத்தினாங்க இல்லையா? அந்த காயப்படுத்தின எல்லாருமே என்ன பண்ணுமாமா? இந்த கை ஆசீர்வதிக்குமா? அதே நேரத்தில் எப்படியெல்லாம் பிளஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஹர்ட்டிங் நடந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தில் போய் ஹெல்ப் பண்ணுமா. அதே மாதிரி நமக்கு என்ன லெசன் பார்த்தீங்கன்னா, நம்மளை காயப்படுத்தக்கூடிய சகோதரர்கள் கூட இருந்துட்டா கூட அவங்களுக்கு ஒரு காயப்பட்ட ஒரு சூழல் வரும்போது இம்மீடியட்டாக ஓடி போய் அவங்களுக்கு சர்வ் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு ஓடி போய் அவங்களோட கஷ்டத்துக்கு உதவி செய்யும். என்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணார்ல, அவங்களுக்கு தேவை தான் அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்க, மைண்ட் அளவு கூட யோசிக்க மாட்டாங்க. அந்த மைண்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்துச்சு. அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கரம் எப்படியாப்பட்டதாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே கொடுத்துச்சான். ஆனால் எதுவுமே எதிர்பார்க்காதான், எல்லாத்தையும் கொடுத்துரும். எதுவே கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அவருடைய கை தாராளமாக கொடுத்துச்சு. அவருடைய இருக்கிற ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு கூட கொடுத்துச்சு. அது எதை அடைய கொடுத்துட்டு என்ன எதிர்பார்க்கல, ரிட்டர்ன்ஸே எதிர்பார்க்காது. அப்படின்னா இதன் மூலம் நமக்கு என்ன லெசன் கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம சில சகோதர சகோதரிகள் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஃபினான்ஷியலாக இல்லை சத்தியத்தின் மூலமாக இல்லை ஆவிக்குறி ரீதியிலும் சரி, சரீர பிரகாரமான சரி, பணமோ பொருள்லையோ ஆவிக்குறி விஷயத்திலையும் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யும் பார்த்தீங்களா. அப்படி உதவி செய்யறதன் மூலமாக எதுவுமே ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காது. அப்படி கொடுத்துச்சன்னா ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க மாட்டார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்படி என்பது உதாரணத்துக்கு, நம்ம ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கோ ஃபேவர் பண்ணுறோன்னு வச்சுங்க, பணத்தையோ இல்லை பொருளையோ இல்லை ஸ்பிரிச்சுவலாவோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா, ஒரு ஹியூமனாக இருக்கணும் என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுங்களா? நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறேன் இல்லையா, எனக்கு எப்படி இருங்க, நீங்கள் நன்றியாக இருங்க. அதாவது எனக்கு என்ன பண்ணுங்க, எதையுமே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, துரோகம்
செய்யாதீங்க, என்ன ஆப்போசிட் பண்ணாதீங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் யாருக்கு இருக்கும்? ஒரு உலகத்தாருக்கு இருக்கும். கரெக்டா இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி ஒரு மைண்ட் நம்ம சகோதரர்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறோம்னா, ஃபினான்ஷியலாக இல்லை பொருளில் இல்லை சத்தியத்தை கொடுக்கறது மூலம், இந்த மாதிரி உதவிகள் சகோதரர்கள் செய்யறது மூலமாக நம்ம என்ன எதிர்பார்த்துக்கூடாது தெரியுங்களா? இப்படி செய்யறதுனால இவங்க நமக்கு ஃபேவரபுளாக இருக்கணும், நம்ம கூடவே இருக்கணும், நம்ம பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம்னா, அப்படி பண்ணக்கூடிய அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் கிரைஸ்ட் ஹேண்டில், அது உலகத்தாருடைய கை. ஆனால் கிறிஸ்து கை கொடுத்துச்சுன்னா அது என்னவே பண்ணாது. அதன் மூலம் எது கொடுத்துட்டாலுமே அதன் மூலம் சின்ன விஷயத்தை கூட அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாது. அதே நேரத்தில் கொடுத்துட்டு அவங்க கிட்ட ரொம்ப உரிமையை என்ன பண்ணிக்காது, எடுத்துக்காது. கொடுத்துட்டு ஃப்ரீடமாக கொடுத்தா கொடுங்க, கொடுக்கலையோட பரவாயில்ல. கிரைஸ்ட் அதானே எதிர்பார்த்தார். கொடுத்துட்டு நான் இவ்வளோ கொடுக்குறேன், நீங்கள் எல்லாரும் கொடுத்தான்னு சொன்னாரா? அப்படின்னா இந்த ஒரு ஹார்ட் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கணும். அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு இந்த கை எப்பவுமே வயலன்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டார். வயலன்ஸ் மீன்ஸ் புரட்சி பண்ணுறதுக்காகலாம், விரோதம் பண்ணுறதுக்கு அந்த அவருடைய கை யூஸ் பண்ணவே மாட்டார். அப்படின்னு நடத்துன்னு பார்த்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய கிரியை யாரையும் என்ன பண்ணாது பார்த்தீங்கன்னா அந்த புரட்சி தன்மைக்கு நம்ம கொண்டு போவாது, அது ஹீல் தான் பண்ணுமா. அப்படின்னு அர்த்தம், அவர் செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயமே அவங்களுடைய காயத்தில் ஹீலிங் மட்டும் தான் பண்ணோம். அப்படின்னு அதே மாதிரி நம்மளும் உடன் சகோதரர்களுக்கு நம்ம புரட்சி பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது. அவங்க எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலுமே அவங்களுடைய காயத்தை ஹீல் பண்ணக்கூடிய ஒரு கரமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு ஹார்ட்டோடு நம்ம செயல்பட்டோம்னா, அந்த மாதிரி ஒரு மைண்டோடு நம்ம இருந்தோம்னா, உண்மையிலே ஒரு புது சிருஷ்டினுடைய கேரக்டர் நம்ம காமிக்கணும்னு அர்த்தம். நாளைக்கு பந்தியில் கை வைக்கிறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஊழியம், நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு செய்யக்கூடிய ஊழியத்தில் எதுவுமே என்ன பண்ணல, அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவர் அந்த ஊழியத்தெல்லாம் செஞ்சார்ல. ஒரு ஊழியன்னு ஒன்று கொடுத்தாருன்னா, கிறிஸ்து அந்த ஊழியத்தை செய்யும்போது எப்படி செஞ்சுருப்பாரு? அந்த ஸ்பிரிட்டை வாங்கி தேவன்கிட்ட ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஸ்பிரிட்டை வாங்கி 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 மனத்தாழ்மைக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன காமிச்சார், அந்த ஊழியத்தை செஞ்சார். கரெக்டாக இதே மாதிரி நமக்கு நிறைய ஊழிய வாய்ப்புகள் கிடைக்குதா, கிடைக்கலைங்களா? என்னென்ன ஊழிய வாய்ப்புகள் கிடைக்குது, என்னென்ன சொல்லலாம்? சப்ஜெக்ட் பேசுறது, அதே நேரத்தில் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணுறது, அதே நேரத்தில் கார் டிரைவ் பண்ணுறது, வேறு சாங் பாடுறது, அடுத்தது பைபிள் ரீட் பண்ணுறது, அடுத்தது இக்லீஷா அரேஞ்ச் பண்ணுறது, அடுத்தது எந்த ஒரு ஒர்க் நம்ம பண்ணுறதுமே தேவனுடைய வேலையை செய்கிறது தானே. உதாரணத்துக்கு சப்ஜெக்ட் பேசுறதா இருக்கட்டும், இல்லை இது ஒரு ஆர்டிக்கல் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஊழியத்தை பண்ணும்போது அந்த ஊழியத்தை பண்ணும்போது அந்த ஊழியத்தினுடைய வேலையில் நம்ம ஈடுபடும் போது என்ன ஆவியில் செயல்படணும்? பரிசுத்த ஆவியை வாங்கி அந்த பரிசுத்தாவின் சிந்தையோட மனத்தாழ்மையோட ஸ்பிரிட்டோட அந்த ஊழியத்தை பண்ண செய்யணும். ஒருவேளை ஒரு சகோதரன் சப்ஜெக்ட் வச்சு ஒரு மேட்டிமை சிந்தையில் பேசுகிறான், அந்த மேட்டிமையான ஒரு ஆவியில் பேசுகிறாருன்னா அது எதனா பிரயோஜனம் இருக்குதா? அப்படின்னா நம்ம பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டும், அதே நம்ம பண்ணக்கூடிய டிரான்ஸ்லேஷன் ஒர்க்காக இருக்கட்டும், நம்ம பாடக்கூடிய பாட்டார் எது செஞ்சாலுமே அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய ஊழியத்துக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் இருக்கணுமே தவிர அங்கே ஒரு பேட் ஸ்பிரிட்டின் மூலமாக நம்ம செயல்பட்டோம்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரங்கள் மாதிரி இருக்காது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியத்திலுமே தேவன்கிட்ட அந்த அனுக்கிரகத்தையும் கிருபையும் ஸ்பிரிட்டையும் வாங்கி அது உண்மையும் முத்தமாக எவ்வளோ நான் ஒடுக்க முடியுமோ ஒடுக்கி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ண பாதத்தில் அடிக்கப்பட்ட அந்த ஆணி எதை அடையாளப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதம் நடக்குது. எந்த மாதிரி ஒரு பாதையில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்டான ஒரு ரோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கடினமான ஒரு பாதையாக இருந்தாலுமே அந்த கடினமான பாதையில் இந்த பாதம் ஒபீடியன்ஸோட போயிட்டே இருக்கும். அதான் கிறிஸ்துவனுடைய பாதம். அப்படின்னா எக்காரணத்து கொண்டும் ஐயோ ரொம்ப ஹார்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கே திரும்பிடாது அந்த பாதம், அது முன்னோக்கி போயிட்டே இருக்கும். எக்காரணத்துக்கு கொண்ட டைவர்ஷனோ எக்காரணத்துக்கு கொண்டு திரும்பவாது. அதே மாதிரி நம்மளும் இந்த ஆவிக்குரிய பாதையில் நம்முடைய கால்கள் எப்பேற்பட்ட ஹார்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே ஒபீடியன்ஸோடு என்ன பண்ண போனோம், ஏன்னா அதுதான் தேவன் நமக்கு சூஸ் பண்ண பாதை.
அந்த பாதையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனிமையில் போகணும்னு நினச்சா கூட போயிடுவார். சில நேரத்தில் நம்ம எப்படி யோசிப்போம் தெரியுங்களா, அந்த ஹார்டான எக்ஸ்பீரியன்ஸில் கூட சகோதரர்களாக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு நினைப்போம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லோன்லியோட அந்த தனிமையில் நடக்கணும்னா கூட அந்த ஹார்டான எக்ஸ்பீரியன்ஸில் போயிட்டே இருப்பார், திரும்பவே மாட்டார். அதே மாதிரி சில நேரத்தில் நமக்கு ஹார்டான எக்ஸ்பீரியன்ஸ் வரும், தனிமையான ஒரு சூழலில் தேவன் அனுமதிப்பார். அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா கூட அதில் எக்காரணத்துக்கு வாங்கக்கூடாது, என்ன பண்ணிட்டே இருக்கணும், முன்னாடி போயிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் அந்த பாதம் யாரை தேடி போகும் தெரியுங்களா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதம் யாரெல்லாம் ரெஸ்கியூ பண்ணணுமோ அவங்கள நோக்கி போயிட்டே இருக்கும். அந்த பாதம் யாரை தேடி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ. யாரும் அந்த ஸ்திரீ, எந்த ஸ்திரீ? சமாரியா ஸ்திரீயை நோக்கி போச்சு, பேதுரை நோக்கி போச்சு. அப்படின்னா இந்த மாதிரி அவருடைய பாதம் யாரை நோக்கி போகலான்னு பார்த்தீங்கன்னா, பரிசேயர், சதுசேயர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்கள் நோக்கி போச்சா? இல்லை. யாரெல்லாம் ரொம்ப பின்தங்கி ரொம்ப பாவத்தில் ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு அவங்கள நோக்கி போயிட்டு அவங்க ரெஸ்கியூ பண்ணிச்சு. கரெக்டாக அதே மாதிரி நம்மளுடைய பாதங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் சகோதர சகோதரிகள் ஸ்பிரிச்சுவலாக டவுனாக இருக்காங்களோ அவங்கள ரெஸ்கியூ பண்ணக்கூடிய ப்ராசஸ் நம்முடைய பாதங்கள் போகணும். அப்படின்னா பாதங்கள் போகணும்னா அப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு நம்ம எல்லாருமே போய் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்படியேப்பட்ட சகோதரர்கள் நம்ம செய்யக்கூடிய உதவி, இந்த மாதிரி ஒரு மிஸ் ஆகிருக்கிறாங்களா அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம், அவங்களுக்காக அவங்கள அந்த ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். அதன் மூலமாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அந்த சகோதர சகோதரி உதவி செய்யலாம். ஒருவேளை அது மோசமான கண்டிஷன் இருக்கிறாங்களா அந்த சகோதர சகோதரிகள், உடனே அவருக்கு வழி நடத்தக்கூடிய சகோதரர்களுக்கு சொல்லி இமீடியட்டாக அந்த சகோதரனோ இல்லை சகோதரி மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதை இப்படி தான் நம்ம போச்சு. ஸோ அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய லைஃப் கடைசியில் சிலுவையில் முடியும் போது த பவர் ஆஃப் செல்ஃப்லெஸ் லவ், அவர் சிலுவையில் கொடுத்த அந்த ஜீவனுக்கு என்ன சொல்லவே முடியாது. அந்த லவ்வுக்கு சுயநலம் மற்ற, எதையும் எதிர்பார்க்காத, எதையுமே உள்ள வைக்காத ஒரு எக்ஸ்ட்ரீமான லவ் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காமிச்சார். இது எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய லவ். அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய லவ் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லவ்னுடைய அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டி என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக நம்ம காமிச்சிருக்கிறார். காமிச்சவர் கடைசியாக அவருடைய லவ் லெட்டரை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிக்கிறார். எப்படி முடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் லவ் லெட்டர் கடைசியாக எழுதும்போது கடைசியில் ஃபினிஷிங் வேர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த லெட்டரில் ஃபினிஷிங் வேர்ட் போட்டு இவர்ஸ் லவ்விங்லி அப்படின்னு முடியும். அப்படி ஃபினிஷிங் வேர்ட் நமக்கு என்ன நம்முடைய ஆண்டவர் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பார்த்து யோவான் 15:12 நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய லாஸ்ட் ஃபைனல் வேர்ட்ஸ் இந்த லெட்டரில் எழுதிட்டு, இவர் லவ்விங் சேவியர் எதனா போட்டுங்க, கிரைஸ்ட்டை சைன் பண்ணி அனுப்புகிற லெட்டர். இப்போ யாருக்கு வந்திருக்கு? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ரத்தத்தினால் சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட்டு எழுதின அந்த லெட்டரை வாங்கியிருக்கிற நம்ம நாளைக்கு எப்படி எந்த சிந்தியோட கை வைக்க போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் டீப்பாக யோசித்து, கடந்த வருஷத்தில் நம்ம என்னென்ன மிஸ் பண்ணோமோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, இனி வரக்கூடிய வருஷங்களில் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிறிஸ்துவோடைய அப்பத்தை ரேன்சம்மை பிலீவ் பண்ணி அந்த பாவ நிவாரண பலியில் எப்படி சாகிறதுன்றதை, எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தாரோ அந்த மாதிரி நம்ம மரிக்க தேவன் தாமே கிருபை செய்வராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.